உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 14ஆம் நாள். அதனால திருப்பாவையின் 14வது பாசுரத்தை பார்க்கிறோம். இந்த பாசுரத்தில் எழுப்பப்படக்கூடிய தோழியானவள் திருப்பான் ஆழ்வாரை ஒத்த ஒரு தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பான் ஆழ்வாரை ஒத்த ஒரு பெண் இந்த பாடல்ல எழுப்பப்படுறதா சொல்லியிருக்கு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், அவங்க தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. அந்த பெண் உள்ளே படுத்துட்டு இருக்கா. அதனால் வெளியில் நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் சொல்கிறத விட உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய, உங்கள் வீட்டில் உன் தந்தை உனக்காக அமைத்து கொடுத்த புழக்கடை தோட்டம், அதாவது உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தோட்டத்து வாவியுள், வாவி அப்படின்னா தடாகம், அதாவது குளம், நீர்நிலைன்னு அர்த்தம். வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து, செங்கழுநீர் என்ன பண்ணுது? வாய் நெகிழ்ந்து, அதாவது சூரியன் வந்தால் மலரக்கூடிய அந்த மலர் மலர்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், ஆம்பல் அப்படிங்கிற மலர் கூம்பிடுச்சு. அது சூரியனை பார்த்தா மலராத ஒரு மலர், அதனால அது கூம்பிடுச்சு. ஸோ உங்களுடைய புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய தடாகத்தில் இருக்கக்கூடிய செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், அதாவது விடியற்காலையினுடைய நிகழ்ச்சி அது. நீ வெளியிலலாம் எங்கேயும் வர வேணாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய தோட்டத்தில், உன்னுடைய அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தடாகத்தில் வேணால் நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வீட்டுக்குள்ளே பார்த்துட்டியா, நீ எழுந்து வெளியே கூட வர வேணாம், உங்கள் வீட்டு சாளரத்து வழியே நீ வெளியில் பார்த்தாலே தெரியும். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காவி நிறம் அணிந்த இந்த துறவிகள் எல்லாம் தங்களுடைய இறைவனை வழிபடுவதற்காக போய்கிட்டு இருக்காங்க. அதையாவது உன்னுடைய சாளரத்து வழியா, ஜன்னல் வழியா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய். நேற்று நீ என்ன சொன்ன? நான் உங்கள் எல்லாரையும் எழுப்புறேன் பாரு அப்படின்னு சொன்னியே, நீ சொன்ன சொல்ல மறந்துட்டு இப்படி தூங்குறியே. நாணாதாய் நாவுடையாய், நாணாதாய் வெட்கம் இல்லையா உனக்கு? நேற்று ஒரு சொல் சொன்னால் அதை காப்பாற்றணுங்கிறதே கிடையாதா? நாணாதாய் வெட்கம் இல்லாதவளே, நாவுடையாய் வெட்கமே இல்லாமல் வாய் மட்டும் பேசக்கூடிய பெண்ணே, நீண்ட நாக்குகளை உடையவளே. நாக்கு என்ன பண்ணுவோம்? பேசுறதுக்கு தானே பயன்படுத்துகிறோம். இப்போ வெட்கமே இல்லாமல் நேற்று சொன்னதை மறந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்க பெண்ணே, வாய் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், இந்த கண்ணன் தன்னுடைய கைகளில் மிக அழகாக சங்கையும் சக்கரத்தையும் ஏந்திருக்கிறாங்க. இந்த சங்கு மீது ஆண்டாளுக்கு எப்போவுமே ஒரு பெரும் பற்று உண்டு. அதனால தான் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படின்னு சொல்லி அந்த கண்ணனினுடைய இதழ் வாசனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியான ஒரு மிகச்சிறந்த பாடல் அமைச்சிருக்காங்க நாச்சியார் திருமொழியில். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், தடக்கையன் அப்படின்னா நீண்ட கைகளை உடையவன். தடக்கையன் அப்படின்னு யாருக்கு சொல்லுவாங்கன்னா வள்ளல்களுக்கு தான் பொதுவாக சொல்லுவாங்க. இப்போ இந்த கண்ணபிரான் இறைவன் இல்லையா, அவர் அனைவரையுமே நம்மளை காத்து வழிநடத்தக்கூடிய இறைவன். நம்முடைய தேவைகள் எல்லாத்தையுமே அவர் மிகச்சிறப்பாக நிறைவேற்றுவார். அதனால தான் நம்ம கேட்கக்கூடியது எல்லாம் தரக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தடக்கையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பங்கைய கண்ணானை, தாமரை போன்ற கண்களை உடையவனை பாடேலோர் எம்பாவாய், பாடுறதுக்கு எழுந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேற்று நான் நாளைக்கு உங்கள் எல்லாரையும் எழுப்புறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை செயலை மறந்துட்டு தூங்கக்கூடிய ஒரு பெண்ணை ரொம்ப நக்கலாக எழுப்பக்கூடிய ஒரு பாடலாக இது அமைந்திருக்கு. மீண்டும் இந்த பாசுரத்தை மட்டும் பார்க்கலாம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய்
நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். நிச்சயம் இந்த 14வது பாசுரம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பலன் தரக்கூடியதாகவும் அமையும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு 15ஆம் பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.